தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் அந்த மாட்டு வண்டி வந்திருக்கு. அன்னை இசைமதிவாணன் அவர்கள் வந்து மாட்டு வண்டியில் ஏறி தான் வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதுங்க சின்னம் வராதனால சீமானின் சின்னம் என்னன்னு சொல்லி வச்சுருக்காங்க வேட்புமனு தாக்கல் பண்ண. பெண்களை எப்படி வாங்க, பின்னாடி வாங்க. தாயக விடுதலை போரில் உயிர்நீத்த பொதுமக்களுக்கும் என பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிட நேரம் வணக்கம் செலுத்துவோம். நிறைய செய்வோம். வீர வணக்கம். மொழி காக்க, மண் காக்க, உயிர் நீத்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உறுதி விழிமூடி திகழ்கின்ற வீர வேங்கைகள் மீது உறுதி இனிமேல் ஓயோம் விரிவாக வாழும் உறுதி 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 வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை கட்டி எழுப்போம் தமிழர் உலகத்தை வென்றாக வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராய் தலை நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா தென்காசியில் இருக்கோம். தென்காசி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தென்காசி பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. அந்த காட்சியை தான் நமக்கு வந்து பார்த்துட்டு இருக்கோம். எல்லாம்
வேட்பாளர் கூட 4 பேர் போலாம். யாரு 4 பேர் போறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க தேர்ந்தெடுத்து 4 பேர் உள்ள அனுப்புங்க. வெல்லட்டும் வெல்லட்டும் தமிழ் தேசியம் வெல்லட்டும் 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 தமிழ் தேசியம் வெல்லட்டும் 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 தமிழ் தேசியம் வெல்லட்டும் தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க தமிழ் தாய் வாழ்க பிரபாகரன் வாழ்க. கரெக்டா பாத்துக்கோ. அவ்வளவுதான்.
ஓரமா